ஹாய் ஸ்பைடிஸ், இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம அன்பாக்சிங் தான் பண்ண போறோம். என்ன அன்பாக்ஸ் பண்ண போறோம்ன்றதை நீங்க ஆல்ரெடி தம்ப்நெயில் அண்ட் டைட்டில்ல பாத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஆமா, நம்ம இன்னைக்கு ஒரு அம்பர்லாவை தான் பாத்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ண போறோம். இந்த அம்பர்லா பாத்தீங்கன்னா நீங்க வின்டர் சீசன்ல எங்கன்னா வெளியே போகும்போது கொண்டு போக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை தவிர்த்து நீங்க ரெயின்ல யூஸ் பண்றதுக்கு, மழையில யூஸ் பண்றதுக்கும் பாத்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் ஆனா பாத்தீங்கன்னா வின்டர் சீசனே முடிய போது இப்போதைக்கு இந்த அம்பர்லான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க வின்டர் சீசனுக்கும் மழைக்கும் யூஸ் பண்றதுக்கு வந்துட்டு இது ஒரு நார்மலான அம்பர்லா கிடையாது. இது ஒரு மல்டி பர்பஸா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அம்பர்லா. அந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இந்த அம்பர்லால பாத்தீங்கன்னா அந்த கொடையில வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. சோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத வந்துட்டு நான் டீட்டெயிலா வந்துட்டு வீடியோக்குள்ள எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த பாட்ஸோட அன்பாக்சிங் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணிடுவோம் வாங்க. ஸோ அன்பாக்சிங்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பாட்ஸ் வந்துட்டு நமக்கு ரொம்ப பக்காவா வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சிலதெல்லாம் நம்ம ஆர்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாட்ஸ் வந்துட்டு ரொம்ப கசங்கி போய் அடிவாங்கலாம் வந்திருக்கும் பார்த்தீங்களா. பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பாட்ஸ் ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு டேமேஜுமே இல்லாம உள்ளேயும் அது மாதிரி இருக்கான்றதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ வாங்க, அழகா நம்ம சென்டர்ல ஒரு கோடு போடுவோம். கோடு போட்டாலே ஓப்பன் பண்ண ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கோடு போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அழகா வந்துட்டு நமக்கு ஓப்பன் ஆகி வந்துடுச்சு. ஸோ இதுக்குள்ள பார்த்தோம்னா ஸோ நமக்கு மேல பாத்தீங்கன்னா அமேசானோட பாட்ஸ் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பிரிச்சோடனே உள்ள வந்துட்டு நமக்கு இன்னொரு பாட்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா ஆக்சுவல் பாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் இந்த பாட்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஓப்பன் ஆன மாதிரி தான் இருக்கு. சரியா கொஞ்சம் டேப்லாம் பண்ணல. ஸோ அது கொஞ்சம் சரியா பண்ணியிருந்திருக்கலாம். வெளியே அமேசானோட பாட்ஸ் பக்காவா இருக்கு. பட் உள்ள இருந்த இந்த பாட்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இதையும் நம்ம ஓப்பன் பண்ணிட்டு வந்துட்டு பார்க்கலாம். இதை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம உள்ள பார்த்தோம்னா நமக்கு நம்ம அம்பர்லா வந்துட்டு கொடுத்துருக்காங்க. பார்க்கும் போதே இன்னும் நான் கவருக்குள்ள இருந்து எடுக்கவே இல்லை. எடுக்கிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அந்த பிரீமியமான ஒரு விஷயத்தை வந்து ஃபீல் பண்ண முடியுது. இதை போடுறதுக்கு ஒரு கவர் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளாஸ்டிக் ரேப்பை ரிமூவ் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு ஆல்ரெடி அம்பர்லா வைக்கிறதுக்கு வந்துட்டு நமக்கு ஒரு பவுச் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வெளியே கொண்டு போறப்ப இந்த பவுச்சை போட்டு கொண்டு போற மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பவுச்சுக்குள்ள வச்சுதான் பாத்தீங்கன்னா இந்த அம்பர்லா வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக். ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கறதுக்கு நமக்கு இப்படி இருக்கு. ஸோ இதை தவிர்த்து இந்த அம்பர்லால என்னென்னலாம் இருக்குன்றத நான் கொஞ்சம் டீட்டெயிலா வந்துட்டு இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு திரும்பவும் இந்த வீடியோ கண்டினியூ பண்றேன். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நீங்க இந்த கொடையோட அன்பாக்சிங்கை பத்தி பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு இந்த கொடையை ஃபுல்லா டீட்டெயிலா இதுல என்னென்னலாம் இருக்கு, அடிஷனலா என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, நார்மல் கொடைக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம், இதெல்லாம் டீட்டெயிலா நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு டீட்டெயிலா புரியும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒன்ஸ் அகைன் சொல்லிடுறேன், நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி டெக்னாலஜி ரிலேட்டடாகவும் இந்த மாதிரி புதுசா கேஜெட்டை பத்தின வீடியோலாம் நான் போட்டேன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இப்போ வாங்க இந்த அம்பர்லாவை டீட்டெயிலா நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம்னா இதை பார்த்தோன்னே பாத்தீங்கன்னா ரொம்ப காம்பாக்டா இருக்கு. இப்படிதான் இருக்கு, ஈஸியா நீங்க கொண்டு போயிடலாம். பேக்ல கூட பாத்தீங்கன்னா நீங்க ரொம்பவுமே ஈஸியா வச்சு சைட்ல நீங்க அந்த வாட்டர் பாட்டில் வைக்கிற இது இருக்கு பாத்தீங்களா. ஒரு சில பேக்ல ரெண்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க ஒரு இதுல வாட்டர் பாட்டிலையும் ஒரு இதுல ஈஸியா இதையும் நீங்க வச்சு கொண்டு போயிட முடியும். எடுத்த உடனே நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல இந்த ஹேண்டில் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பிரீமியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இதை பாத்தீங்கன்னா நமக்கு ஹூக் டைப்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹூக் டைப்ல கொடுத்துருக்கிறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஈஸியா நீங்க எங்கன்னா டிராவல் பண்றீங்க இல்ல பஸ்ல டிராவல் பண்றீங்கிறப்போ பஸ்ஸோட விண்டோ சீட்ல கூட நீங்க இந்த ஹூக் அப்படி பிரஸ் பண்ணிட்டு அதுல ஹேங் பண்ண முடியும். இதை தவிர்த்து நீங்க விண்டோல கூட எங்கேயாச்சும் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க திடீர்னு யூஸ் பண்ணிட்டு இந்த தண்ணி இது பண்றதுக்காக வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட ஈஸியா எங்கேயாவது ஹேங் பண்ணி வச்சீங்கன்னா போயிடும். ஸோ அந்த அளவுக்கு பிரீமியமா தான் பாத்தீங்கன்னா இந்த ஹேண்டில் வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்ததா இதுல நம்ம எடுத்தோடனே பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பவுச் தான். இந்த பவுச் வந்துட்டு ஈஸியா கேரி பண்ணி கொண்டு போறதுக்காக பவுச் கொடுத்துருக்காங்க. பட் டிஸ்அட்வான்டேஜ்மே என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பவுச் தான். இந்த பவுச்ல என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா ஒன்ஸ் இந்த பவுச்சை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப இந்த கொடையை இந்த பவுச்சுக்குள்ள வைக்கிறதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட மினிமம் வந்துட்டு 3 minutes to 4 minutes ஆச்சு ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு குட்டியா காம்பாக்டா தான் பாத்தீங்கன்னா இந்த பவுச்சை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் பெருசா கொடுத்திருந்தா நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா யூசர் ஃப்ரெண்ட்லியா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் அது கொஞ்சம் குட்டியா இருக்கிறதுனால நம்ம திரும்பவும் இதை ஸ்ட்ரிங் பண்ணி உள்ள வைக்கிறதுக்கு 3 to 5 minutes சாலிடா எடுத்துக்குது. ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜா தான் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு தெரியுது. இதை தவிர்த்து அடுத்து நம்ம கொடைக்கு வந்தோம்னா நமக்கு வந்துட்டு இதை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ரிப் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணிட்டு இந்த அம்பர்லாவை ஓப்பன் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா நமக்கு ஒன் கிளிக் ஆப்ரேஷன் தான், ஆட்டோமேட்டிக். இதை நீங்க நிறைய நார்மல் கொடையிலேயே பார்த்திருப்பீங்க. சிங்கிள் பட்டனை பிரஸ் பண்ணாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும்.
பட் ஆனா எந்த ஒரு நார்மலான கொடையிலும் இந்த ஆப்ஷன் இருக்காது. அதாவது பிரஸ் பண்ணாலே திரும்ப க்ளோஸ் ஆகிற ஆப்ஷன் இருக்காது. இதுல பாத்தீங்கன்னா இந்த பட்டனை பிரஸ் பண்றது மூலமாவே நீங்க அம்பர்லா ஓப்பனும் பண்ணிக்கலாம், க்ளோஸுமே பண்ணிக்கலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படிதான். இப்படி பிரஸ் பண்ணது மூலமா நீங்க ஓப்பனும் பண்ணிக்கலாம். திரும்ப நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா அதுவே பாத்தீங்கன்னா க்ளோஸ்மே ஆயிடும். பட் இங்க உள்ள இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்படி க்ளோஸ் ஆயிடுச்சு. நீங்க திரும்ப ஓப்பன் பண்றதுக்காக இதை பிரஸ் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆகாது. ஏன்னா இதை நீங்க பேக் டு ரீட்ராக்ட் பண்ணும். இது ஒரு ரீட்ராக்டபிளா தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப இந்த நடுவுல வந்துட்டு ரொம்ப ஸ்டேடியா கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டல் ராட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க இதை க்ளோஸ் வந்து மேல மட்டும் தான் க்ளோஸ் ஆகும். நீங்க பேக் டு ரீட்ராக்ட், அதாவது ரிட்ராக்ட் பண்ணா மட்டும்தான் பாத்தீங்கன்னா திரும்ப பிரஸ் பண்ணா வந்துட்டு அம்பர்லா ஓப்பன் ஆகும். இல்லைன்னா வந்துட்டு ஓப்பன் ஆகாது. ஸோ அது ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு அவுட்டர் அப்பியரன்ஸ் பாத்தீங்கன்னா இதுதான். உள்ள நமக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணிருக்காங்கன்றத வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கொடையோட இன்டீரியரை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த நடுவுல உள்ள இந்த ராட் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஸ்டேடியா ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல தான் வந்துட்டு யூஸ் பண்ணிருக்காங்க. நடுவுல வந்துட்டு நமக்கு சுத்தி இந்த ரிப்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு 10 ரிப்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிருக்காங்க. அது வந்துட்டு நமக்கு அலுமினியம்ல தான் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி உள்ள ஃபேப்ரிக் கிளாஸ் இருக்கிறதா வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க வெப்சைட்ல. பட் நான் எங்க பார்த்தாலும் வந்துட்டு அந்த ஃபேப்ரிக், அதாவது ஃபைபர் கிளாஸ் வந்துட்டு எனக்கு எங்கேயுமே வந்துட்டு தெரியல. ஃபைபர் கிளாஸ் யூஸ் பண்ணிருக்கிறதா வந்துட்டு சொல்றாங்க. பட் எங்கேயுமே வந்துட்டு இந்த ஃபைபர் கிளாஸ் தெரியல. உள்ள வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்ப்ரிங்கை வந்துட்டு யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்ப்ரிங் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக் பண்ண உடனே ஓப்பன் பண்றதுக்கும் க்ளோஸ் பண்றதுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா வந்துட்டு இருக்கு. இதை தவிர்த்து இந்த கொடை வந்துட்டு நமக்கு ஒன் ஃபோல்ட் ஆகாது, நமக்கு வந்துட்டு ட்ரை ஃபோல்ட் ஆகும். அதாவது 3ஆ ஃபோல்ட் ஆகும். அதனால தான் பாத்தீங்கன்னா இதை நம்ம ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு ரொம்பவுமே காம்ஃபர்டபுளா இருக்கு. ஸோ அதனால அந்த ஃபோல்ட் ஆகிற சென்டர் இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பிளாஸ்டிக் வந்துட்டு யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி வந்துட்டு எனக்கு அந்த அளவுக்கு பெஸ்டா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு தெரியல. ஸோ அது எந்த அளவுக்கு லைஃப் வரும்ன்றது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஸோ இதனால இதுல தான் இப்படி யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் மத்த பிராண்ட்ஸையுமே செக் பண்ணி பார்த்தேன். பட் மத்த பிராண்ட்ஸ்லயுமே வந்துட்டு நமக்கு இதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் தான் வந்துட்டு யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்போ நமக்கு இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அது என்னன்றதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான், நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணும்போது தான் பாத்தீங்கன்னா நமக்கு தெரிய வரும். அப்படியே நம்ம இந்த ரிப்ஸோட எண்டுல பார்த்தோம்னா இந்த ஸ்ட்ராங்கான இந்த டிப், இந்த கம்பி வந்துட்டு நம்மள குத்திடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த இடத்துலயும் நமக்கு வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் கவர் வந்துட்டு யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு நமக்கு ரொம்பவுமே ப்ரொடெக்டிவா வந்துட்டு இருக்கு. உள்ள மட்டும் இல்லாம இந்த கொடையில மேல இருக்க இந்த கவர்ல கூட பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான். இந்த கொடையை நமக்கு ரொம்பவுமே அட்ராக்டிவா காட்டுறதுமே இந்த ஃபீச்சர் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கொடையோட கவரோட எட்ஜஸ்ல வந்துட்டு நமக்கு ஒரு ரிஃப்ளெக்டிவ் ஸ்ட்ரிப்பை வந்துட்டு கொடுத்திருக்காங்க. ஸோ இதனால என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப இருட்டுல எல்லாம் இந்த கொடையை கொண்டு போறீங்க அப்படிங்கிறப்போ இருட்டுல நம்ம இருக்கோன்றது தெரியறதுக்காக இந்த லைட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்டிவா எரியும். அது எப்படி எரியும்ன்றதை நான் இப்ப உங்களுக்கு இருட்டுல லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு காட்டுறேன், நீங்களே பாருங்க. இப்ப உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் இந்த கொடையில உள்ள இந்த ஸ்ட்ரிப் லைட் வந்துட்டு எந்த அளவுக்கு க்ளோ ஆகுதுன்றது. இதை யூஸ் பண்றதுக்கு நமக்கு எந்த ஒரு பேட்டரியோ இல்லைன்னா நமக்கு எந்த ஒரு பவர் சோர்ஸுமே தேவைப்படாது. ஜஸ்ட் இது மேல நமக்கு லைட் படும்போது அது வந்துட்டு அதை இன்னமும் எக்ஸ்ட்ராவா வந்துட்டு நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால நீங்க இருட்டுல எல்லாம் போறீங்க அப்படிங்கிறப்போ ரொம்பவுமே சேஃபா வந்துட்டு இருக்கும். இதை தவிர்த்து இந்த கவர்ல நமக்கு இங்க பார்த்தோம்னா ஓரத்துல ஒரு இடத்துல பேலேங்கிற இந்த அம்பர்லாவோட பிராண்டிங் வந்துட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த கவர்ல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஏகப்பட்ட ஃபீச்சர் இருக்கு. அந்த ஃபீச்சர்ஸை வந்துட்டு நான் நார்மலான கொடையும் இதையும் பக்கத்து பக்கத்துல சைட் பை சைடு வச்சுட்டு அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்னென்னன்றதை உங்களுக்கு நான் தெளிவா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இப்ப பாத்தீங்கன்னா நான் இந்த கொடையும் நார்மலான கொடையும் பாத்தீங்கன்னா பக்கத்து பக்கத்துல சைட் பை சைடு வந்துட்டு வச்சிருக்கேன். சோ பார்க்கும் போதே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்துட்டு நமக்கு சைஸ்ல வந்துட்டு கொஞ்சம் பெருசா இருக்கு. ஆமா, இது வந்துட்டு நம்ம இப்ப வாங்கியிருக்கிறது இந்த பேலே பிராண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 46 இன்ச் வந்துட்டு இருக்கிறதா வந்துட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 to 41 இன்ச் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சோ அந்த ஒரு சைஸ் டிஃபரன்ஸ் உங்களுக்கு பார்க்கும் போதே வந்துட்டு தெரியும். தவிர்த்து இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த அட்வான்ஸ்டான இந்த ஃபீச்சரிஸ்டிக் கொடையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்துட்டு மேல ஒட்டவே ஒட்டாது. சோ அதுதான் அதை நான் வந்துட்டு இப்ப உங்களுக்கு லைவாவே டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. வீடியோல தெரியுதான்றதை பாருங்க. இப்ப நம்ம தண்ணி ஊத்துனோம்னா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். பார்க்கும்போது அப்படியே பாத்தீங்கன்னா நமக்கு அதுல ஒட்டிக்கிட்டு இருக்கும். பட் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஊத்தும் போது அது கொஞ்சம் கூட ஒட்டாது. நீங்க எவ்வளவுதான் தண்ணி ஊத்தினாலுமே வந்துட்டு அது ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு கீழே போயிடும். இதுல பாத்தீங்கன்னாலே தெரியும் கீழே போயிடும். அந்த கொஞ்சமா இருக்கிறதும் பாத்தீங்கன்னா நீங்க தொடச்சிங்கனாலே வந்துட்டு இது பண்ணிட்டு போயிடும். மிச்சப்படி எங்கேயுமே வந்துட்டு உங்களுக்கு வாட்டர் வந்துட்டு ஸ்டே ஆகாது. ஸோ நீங்க ஈஸியா வந்துட்டு தொடச்சி வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொடையோட வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா அது வந்து நம்ம நார்மலான கொடை என்ன வெயிட்ல இருக்குமோ அதே மாதிரி தான் வெயிட்ல இருக்கு. வெயிட்ல எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. கம்மியா இருக்கும் அந்த மாதிரிலாம் நீங்க எதிர்பார்க்காதீங்க. வெயிட் நமக்கு நார்மலா தான் இருக்கு. இதை தவிர்த்து நம்ம வந்துட்டு இதோட அவைலபிள் கலர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம கிட்ட இருக்கிறது பிளாக் கலர். இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்னும் 3 கலர்ல இந்த கொடை அவைலபிளா இருக்கு. கிரீன் கலர் இருக்கு, ப்ளூ கலர் இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒயிட்னு சொல்ல முடியாது, அது பீஜிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு கலர் சொல்றாங்க.
ஒயிட் மாதிரி இருக்கு, பட் அது பியூர் ஒயிட் கிடையாது. அதுவுமே வந்து நல்லா இருக்கு. கலர்ஸ்லாம் நான் ஆட் பண்றேன், நீங்களே வந்துட்டு பார்த்து உங்களுக்கு பிடிச்சதா பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த தவிர்த்து இந்த கொடையோட லிங்கையுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு யாராவது வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது மாதிரி பாத்தீங்கன்னா இன்னமும் நிறைய பிராண்ட்ஸ்ல நிறைய டிசைன்ஸ்ல வந்து நிறைய அம்பர்லா இருக்கு. சோ நீங்க அதையுமே வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அதுல ஏதாவது பெஸ்டா இருந்தாலும் அதோட லிங்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணி கொடுக்குறேன். சோ அவ்வளவுதான் இந்த கொடையை பத்தி. இந்த கொடையை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா கேளுங்க. நான் எல்லாரோட கமெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். இது மாதிரி அடுத்து எந்த கேஜெட்டை பத்தி வீடியோ பண்ணலாம் அப்படின்றதையும் நீங்க கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொன்னீங்கன்னா நான் அதை பத்தி வீடியோ கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றேன். சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். மீண்டும் உங்களை ஒரு புது வீடியோல வந்து பாக்குறேன். Until then, this is Spidey signing off.